ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். வாட்ஸ்அப் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டேட்டாஸ்லாம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அனுப்புகிற டெக்ஸ்ட்டு, நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜ், வீடியோஸ், ஃபோட்டோஸ், இன்னும் அதில் பேமெண்ட் வெர்ஷன் கூட வந்து இல்லை. ஸோ அந்த பேமெண்ட் வெர்ஷனோட டீட்டெயில்ஸும் நாங்கள் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். இதனால் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அவங்களுக்குள்ளே வச்சுருந்தா ஓகே. ஆனால் இதை வந்து தேர்ட் பார்ட்டிக்கெலாம் அனுப்ப போகிறோம். அதாவது வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியாஸுக்கும் நாங்கள் அனுப்ப போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கரெக்ட்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு கோடிங் மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு அனுப்புறதுனால நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து லீக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூர் தான் நம்மளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இது வந்து எப்படா செக்யூர் ஆகும், இது நீங்கள் வந்துட்டு திடீர்னு உங்களோட வெப்சைட் தானே, நீங்கள் டேட்டாஸ் அனுப்பியிருந்தீங்கன்னா அதனால எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்போட மார்க்கெட் ரேட் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ சிக்னல் பக்கம் போகிறாங்க எல்லாருமே. சிக்னல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது முன்னாடி வாட்ஸ்அப் வந்துட்டு ஏன் வந்து இந்த அப்டேட்டு கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சரி, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரினால சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் இப்போ வரைக்கும் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் தானே பண்ணுறாங்க, எந்த ஒரு பேமெண்ட் வெர்ஷனும் இல்லை. ஆனால் இப்போ பேமெண்ட் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இது வந்து ரொம்ப டல்லாக போகுது, வாட்ஸ்அப் ரொம்ப டல்லாக போகுது, இதனால் நாங்கள் வந்து ஒரு புது அப்டேட்டு கொடுக்க போகிறோம், ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கிறாங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தில் சம்பாதிச்சவங்க வாட்ஸ்அப்பில் ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்குனால இது ஒரு அப்டேட்டு. ஸோ இது வந்து மக்களை பாதிக்கிற வகையில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து இந்த அப்டேட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நிலைமைக்கு வந்தால் மேபி கண்டிப்பாக சொல்கிறேன், வாட்ஸ்அப் வந்து திருப்பி பழைய மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஃபியூச்சர்ஸும் இருக்குது. ஆனால் சிக்னல் பக்கம் வந்து இதோட ரொம்ப ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிக்னல் பக்கம் இப்போ நிறைய பேர் போய் டவுன்லோட் பண்ணதுனால அது கொஞ்சம் ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வர் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்லாம் இருக்கிற ஒரு சர்வர் இல்லை. அது வந்து ஒரு சின்ன சர்வர் தான். ஆனால் அது வந்துட்டு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சாம்பிள் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த பேன் பண்ணதுக்கப்புறம், அதாவது February 8க்கு அப்புறம் இது ஒர்க் பண்ணாது, அந்த அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணாதவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறப்போ நிறைய பேர் இந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது ஹேங் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நிறைய பேர் அந்த சைடு போனோன்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் பக்கம் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நாங்கள் ஒரு புது அப்டேட் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்தியாவுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்தியன்ஸாக வந்து அதில் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ், ஒரு அப்டேட்டும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்துட்டு ஸ்டேட்டஸ்லாம் இல்லை, ஆனால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. ஸோ இதனால் வந்துட்டு ஒரு அப்டேட் வந்து ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டெலிகிராம் எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதனால் யூஸ் பண்ணுறதுனால இதுவும் செக்யூர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு இதோட மார்க்கெட் ரேட்டு ஏறிடும் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம அனுப்பிச்ச மெசேஜோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிலீட் எவ்ரி ஒன். ஸோ உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் நம்ம டிலீட் பண்ணோன்னா அது எவ்ரி ஒன் கூட இருக்கும்ல. ஸோ அதுவும் இருக்குது. மென்ஷன் பண்ணுறது, நேமை மென்ஷன் பண்ணுறது இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபாண்ட் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட்டு கூட மாற்றுற மாதிரி இருக்குது. அதாவது டெக்ஸ்ட்டு நம்ம ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டும் மாற்றிக்கலாம், லாங்குவேஜஸ் கூட மாற்றிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நம்ம அந்த குரூப்போட லிங்க்ஸும் சரி, QR கோடும் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரூப்போட மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதான் அட்மினும் சரி, மேனேஜ்மெண்ட்னா வேறு ஏதோ சரி. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. இதில் ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. எனக்கே தெரில, நான் அதை யூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். பட் ஆனால் யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம அந்த அடுத்த வீடியோவில் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நிறைய அப்டேட்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் மகேஷ் பாய்.